அக்கா என்ன பண்றீங்க? பூண்டு உளிச்சிட்டு இருக்கேன்க்கா. பார்த்து தெரியலையா? சொல்லுங்க. இப்பதான்க்கா இப்பதான் பூண்டு கடைக்கு போனேனா, பூண்டு 1 கிலோ 200 ரூபான்னு சொன்னாங்க. பூண்டு 1 கிலோ 200 ரூபான்னு சொன்னா என்னங்கக்கா? வாங்காம வந்துட்டீங்க. நீங்க அக்கா இல்ல மக்கு. ஏக்கா, பூண்டுல நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு, நிறைய சத்துக்கள்லாம் இருக்கு. நீங்க ஏன் வாங்காம வந்தீங்க? அந்த காலத்துல தான் ரேட் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்கன்னா வாங்காம வந்துருவாங்க. ஆனா அந்த காலத்துல பிரச்சனை இல்லைக்கா. அந்த காலத்துல நேச்சுரலாவே எல்லாத்து உடம்புலையும் நோய் எதிர்ப்பு சக்தி இருந்துச்சு, சரிங்களா? ஆனா இப்ப இருக்கிற நம்மளுக்குலாம் நம்மளா சாப்பிட்டாதான் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும், சரிங்களா? அதுதான் இப்போ அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் டிஃப்ரெண்ட். அந்த காலத்து ஃபுட்டுக்கும் இந்த காலத்து ஃபுட்டுக்கும். அது போய் நீங்கள் பூண்டை போய் வாங்காமல் வந்திருக்கீங்க பாருங்க. எத்தனையோ செலவு பண்ணுறீங்க, பூண்டு வாங்காமல் வந்துட்டீங்கல்ல. நிஜமா முதல்ல நீங்கள் போய் பூண்டை வாங்கிட்டு வாங்க, சரிங்களா? இப்போ நான் சொன்னது புரிஞ்சுதா? அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. அப்போ என்ன சொல்கிறது, இயற்கையாகவே நேச்சுரலாகவே இருந்துச்சு அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி. இப்போ அப்படி இல்லை. நாமளே நிறையா விஷயத்த நாமளே நம்ம உடம்புக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டாதாக்கா உண்டு, சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க. நாமளே நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு, சரிங்களா? அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்லை, சரிங்களா? அதனால நீங்கள் போய் முதல்ல பூண்டை வாங்கிட்டு வந்து குழம்பு வைங்க, போங்கக்கா.